இந்த படத்தோடைய டைட்டில் திருச்சிற்றம்பலம். இந்த டைட்டிலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சிவனை குறிக்கிறது. இதுக்கான ரெஃபரன்ஸா இந்த படத்துல தனுஷு, பிரகாஷ்ராஜ், பாரதி ராஜா இவங்க 3 பேருமே அவங்க கழுத்துல ருத்ராட்ச கொட்டை போட்டிருப்பாங்க. தனுஷ் நடிச்சு 2022 ரிலீஸ் ஆன படம் திருச்சிற்றம்பலம். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ சன் நெக்ஸ்ட் OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல சோபனா ஃபேமிலி ஒரு தெலுங்குக்காரங்களா இருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு சீன்ல சோபனாவுடைய அப்பா தெலுங்கு பேப்பர் படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படம் 2021 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ஒரு சில ரெஃபரன்ஸும் வச்சிருப்பாங்க. பழம் வீட்டில் கேலண்டர் பார்த்தோம் அப்படின்னா 2021 ஏப்ரல் மாதம்னு இருக்கும். அதே மாதிரி பெட்ரோல் போடும்போது பெட்ரோலோடைய ரேட் பார்த்தோம் அப்படின்னா 2021 பெட்ரோலுக்கான ரேட் என்னவோ அதை இந்த சீன்ல பார்க்க முடியும். இந்த படம் சன் பிக்சர்ஸ் பண்றதுனால சன் நெட்வொர்க்கான ஒரு சில ரெஃபரன்ஸும் வச்சிருப்பாங்க. சன் நியூஸ் ஓடுற மாதிரி இந்த ஒரு சீன்ல பார்க்க முடியும். சன் மியூசிக்ல தான் பழம் டல்லா இருக்கும் போது பாட்டு கேட்கற மாதிரியும், சன் டிவியோடைய லோகோ சூரியன்கிறதுனால சூர்யா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல சீனியர் திருச்சிற்றம்பலம் சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாரோ அதுக்கான ஒரு சில ரெஃபரன்ஸா தனுஷோடைய கேரக்டர் மூலமா காட்டியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சீனியர் திருச்சிற்றம்பலம் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பொண்ணை லவ் பண்ற மாதிரியும், அதே மாதிரி தனுஷும் 2 பொண்ணுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேகம் கற்காத பாட்டில் தனுஷுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோபனாவுக்கு ஹீல்ஸ் செப்பல் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ராசிகண்ணாவுக்கு ஃப்ளாட்டான செப்பல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹைட்டை செப்பல்ஸ் மூலமாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. சோபனாவும் திருச்சிற்றம்பலமும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன சீன்ஸ் நடந்துச்சோ அதுக்கான கான்வர்சேஷன் மெசேஜில் பார்க்க முடியும். இந்த ஒரு சீனில் அப்பாவோட சண்டை போட்டுட்டு தனுஷ் மாடிக்கு வந்துடுவார். அப்போது அம்மா மேலே இருந்து என்னை சாப்பிட்ற கூப்பிட்ற மாதிரியே ஞாபகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக் கீழே பார்த்துக்கிட்டே அந்த டயலாக்கை பேசியிருப்பாரு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் கார் ஆக்சிடென்ட் ஆகும்போதும் சரி, பிரகாஷ்ராஜ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போதும் சரி ஒரு லேப்டாப்னு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு சீனில் தனுஷ் அவங்க தாத்தாவை பார்த்து என்ன உனக்கு மட்டும் 7000 தனியாக அக்கௌண்ட்டில் ஏறுது அப்படின்னு கேட்டிருப்பாரு. தனுஷ் அவருடைய இன்ஷியலை பார்த்து இருந்தாரு அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காசு நம்ம அக்கௌண்ட்ல தான் ஏறுது அப்படின்னு. ஆனா அவர் இன்சியலா எல்லாம் பார்க்காம பேரை மட்டும் பார்த்ததுனால அவருக்கு தாத்தாவுடைய அக்கௌண்ட்ல ஒரு 7000 ரூபாய் ஏறுது அப்படிங்கறத நினைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல வில்லேஜுக்கு போயிருப்பாங்க தனுஷும் சரி, தனுஷோட ஃபேமிலியும். அப்ப தனுஷ் பாட்டிக்கு ஒரு மொபைல் கொடுக்கற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த மொபைல் பிரியா பவானி சங்கருக்கு கொடுக்கறதுக்காண்டி வாங்கி வச்சிருந்திருக்கலாம். லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொடுக்கலாம்னு வச்சிருக்கலாம். ஏன்னா கிஃப்ட் கொடுக்கலாம் நினைச்சுதான் இருப்பாரு. ஆனா பிரியா பவானி சங்கர் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காண்டி அந்த கிஃப்டை அப்படியே அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. அதே சீன்ல தனுஷ்கிட்ட உனக்கு முறுக்கு, அதிரசம், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே பாரதி ராஜாவுடைய வீட்டில் அவங்க அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்ற மாதிரி கண்டினியூட்டி மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. தனுஷ் கிளைமேக்ஸ்ல என்ஃபீல்டு பைக் ஓட்டிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த பைக்கை இந்த ஒரு ஷாட் மூலமா காட்டுவாங்க. இந்த சீன்ல தனுஷ் சோபனா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா சோபனா லவ்வை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு தனுஷ் பயந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல பைக்கை நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய டீம்ல தனுஷ், ஜவஹர், விவேக் 3 பேருமே இதுக்கு முன்னாடி உத்தம புத்திரன் படத்துல இருக்கிறாங்க. ஆக்டர் விவேக்கோட ஞாபகமா இந்த படத்துல ஒரு சீன்ல பீரோல விவேக்கோடைய போட்டோ ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த படத்துல அப்பா, மகன், தாத்தா 3 பேருக்குமே ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேருடைய கழுத்துலயுமே ருத்ராட்ச கொட்டை இருக்கும். அதே மாதிரி பிரகாஷ்ராஜும் சரி, தனுஷும் சரி 2 பேரும் வெளியில கிளம்பும் போது நெத்தியில திருநூறு பூசிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல தனுஷ் டூயிங்ல டெலிவரி பாயா வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா டூயிங் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு ஃபுட் டெலிவரிக்கான கம்பெனியாவும் இருக்குது. பொதுவாகவே ஒரு சில படத்துல ஒரு சில டேரக்டர்ஸ் கேமியோ ரோலுக்கு வந்துட்டு போவாங்க. ஒரு சீனுக்கோ 2 சீனுக்கோ வருவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் இந்த படத்தோடைய டேரக்டர் கிளைமேக்ஸ்ல டிராபிக் போலீஸா வருவாரு. இந்த படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல சோபனா ஃபாரினுக்கு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப பிளைட் பறக்கும் போது அழுகிற மாதிரி காட்டுவாங்க. சோபனா
சோபனா வந்து பறந்து போற மாதிரி ஈகிள் படத்தை போட்டிருப்பாங்க. இந்த படத்துல சோபனாவுக்கு இவர் வந்து தம்பியா வருவாரு. தனுஷ் 2 பொண்ணை லவ் பண்றதுக்கு ஐடியா சோபனா கிட்ட கேட்கிற இந்த ஒரு ஷாட்ல சோபனாவுடைய தம்பியும் கூட வர மாதிரி காமிப்பாங்க. அதனாலதான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றதுக்கு சோபனா கிட்டயே கேப்பியா அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி ஒரு சில டயலாக்ஸும் இருக்கும். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லாரி மோதி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த காரோட டிக்கி வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ஓப்பனா இருக்கும். அதே இது 2வது சீன்ல லாங்கா காட்டும் போது காரோட டிக்கி வந்து க்ளோஸ் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தனுஷ் நித்யா மேனன் கூட வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ராசிகண்ணாவோட வர சீன்ஸும் இருக்கும். ராசிகண்ணாவோட வர சீன்ஸ் எல்லாமே நீங்க தனுஷை நோட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் தாடியும் மீசையை ட்ரிம் பண்ண மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதே இது சோபனா கூட வர சீன்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் தாடி வளர்ந்த மாதிரியும் மீசை வளர்ந்த மாதிரியும் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பையனா காமிச்சிருப்பாங்க. ஒரே நாள்ல நித்யா மேனன் கூட இருக்கிற சீனும் வரும், ராசிகண்ணா கூட இருக்கிற சீனும் வரும். ஆனா சீன் பை சீன் வந்து தாடியும் மீசையும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாரதி ராஜா வந்து டிவி பார்க்கும்போது ஒரு ஆண் குழந்தைய காணாம போன மாதிரி நியூஸ் வரும். அதே இது சோபனா வீட்டுக்கு வரும்போது சோபனாவுடைய அப்பா வந்து டிவி பார்ப்பாரு. அப்ப ஒரு பெண் குழந்தைய காணாம போன மாதிரி நியூஸ்ல வரும். ஆனா தனுஷ் பார்க்கும்போது ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கும், ஆண் குழந்தை காட்டியிருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் சீன்ல தனுஷ் சோபனா பாக்குறதுக்காண்டி ஃபாரினுக்கு வந்திருப்பாரு. அப்ப வீடியோ கால் பேசிக்கிட்டே வருவாரு தனுஷ் வந்து சோபனா கிட்ட. தனுஷ் சோபனாவை நேர்ல பார்த்ததும் கட் பண்ணிடுவாரு. ஆனாலும் சோபனாவுடைய போன்ல தனுஷ் வந்து வீடியோ கால் இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. இந்த சீன்ல பாரதி ராஜா வந்து அரபி குத்து சாங்குக்கு பாடுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இந்த கதை வந்து 2021ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய லிரிக்ஸ் வீடியோ வந்து 2022ல தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எப்படி 2021ல இந்த பாட்டை பாடியிருக்க முடியும்? இந்த சீனில் குழந்தைய காணோம்னு நியூஸ் வரும். அப்போ நியூஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் இருக்கும். அதே இது பிரகாஷ்ராஜ் அந்த ரவுடிகள்லாம் பிடிச்சதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் இன்டர்வியூ கொடுப்பாரு. அப்போ நோட் பண்ணீங்க அப்படின்னா டிவி சேனலில் டைமே இருக்காது. தனுஷ் வந்து கோபத்தில் சாப்பாடு தட்டை தள்ளி விட்டுருவாரு. அப்போ தட்டில் சாப்பாடு இருக்கும். அதே தட்டை பிரகாஷ்ராஜ் வந்து எடுத்து 2-3 தடவை தூக்கி தூக்கி எறிவார். அப்போ அந்த தட்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தட்டு வந்து கழுவி வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் தனுஷ் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்த தட்டை தான் வந்து தூக்கி போடுவாரே தவிர புது தட்டை தூக்கி போட்டிருக்க மாட்டாரு. இந்த படத்துல பிரகாஷ்ராஜுக்கு வந்து லெஃப்ட் சைடு பேரலைசிஸ்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர் வந்து பிசியோதெரபிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல எந்த ஒரு சீன்லுமே பிரகாஷ்ராஜுக்கு பிசியோதெரபி கொடுத்த மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் சோபனாவுடைய அப்பா கேரக்டர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தனுஷுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வந்து சோபனா வந்து ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஸ்வீட் ஹார்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தனுஷ் வந்து ஒரு சீனில் சொல்லியிருப்பாரு. அதுக்காகவே 2-3 ஹார்ட் போட்ட கீ செயின், ஹார்ட் போட்ட பில்லோவும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தனுஷ் வந்து சோபனா எழுதின லெட்டர் படிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த லெட்டரில் வந்து 7th படிக்கும் போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இளையராஜா சாங்ஸ் கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தனுஷுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த எல்லாத்தையுமே வந்து அந்த லெட்டர்லையும் எழுதி வச்சிருப்பாங்க. தனுஷ் வந்து ராசிகண்ணா கிட்ட போன்ல பேசும்போது டிப்ஸ் ப்ராப்ளம்னால டூயிங் ஃபுட்டை வந்து டெலிவரி ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ராசிகண்ணாக்காக திருச்சிற்றம்பலம் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வருவாரு. ராசிகண்ணாவும் வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க. அந்த டிப்ஸ் மூலமா தான் இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ப்ராப்ளம் வரும். கிராமத்துல நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அதுல ஐயர் சொல்லுவாரு தேனி மாவட்டம் சங்கராபுரம்னு. இந்த ஊரு தனுஷோடைய உண்மையான ஊரையும் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. திருச்சிற்றம்பலம் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோல் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல டாடா படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. திருச்சிற்றம்பலம் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.